Tuhan, Tuhan, menyerah
சாதாரண மனிதர்களாக இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் வாழ்ந்தவர்கள். ஆனால் விண்ணுலகும் மண்ணுலகும் போற்றும்படி அவர்கள் தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். அந்த மாபெரும் அற்புதமான விழாவை நாம் இன்று தாயார் திருச்சபையோடு ஒன்றிணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனிதர்கள் அனைவருடைய பெருவிழா. இது அற்புதமான விழாவை கொண்டாடுகிற இந்த தருணத்தில் நம்முடைய உள்ளத்தாலும் உடலாலும் செயல்பாடுகளாலும் பல்வேறு முறையில் நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து மனம் வரும்படி இறைவனிடம் கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே, நான் எல்லாம் இறைவன் நம்பி இருக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமது முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
என்றென்றும் உடையலாம் இறைவா. பேரு பயன்கள் நிறைந்த புனிதர் அனைவரையும் நாங்கள் விழாவில் வளர்த்தமுடன் கொண்டாட செய்தேன். எண்ணற்ற புனிதர்களின் மருந்துரையால் நாங்கள் நிரூபித்து எழுதும் இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக ஒழுங்கியாக என்றும் வாழ்ந்து செய்த வழியாக
தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி வர அவர் சீடர் அவர் விரும்பி வந்த அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. துயருள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்குவர். நீதி நிலைநாட்டும் வேலை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை கொள்ளாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். புனிதர்கள் அனைவருடைய திருவிழா. நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், எல்லாரும் கேட்க போறேன். யாரும் பதில் சொல்லலாம். 2 கேள்வி தான் கேட்பேன். அந்த 2 கேள்வி, ஒரு கேள்விக்கு யாருக்கெல்லாம் விருப்பமா இருக்கோ, யாருக்கெல்லாம் மன திருப்தியா இருக்கோ கை உயர்த்தாங்க. உயர்த்துறவங்க முதல் முறை உயர்த்துறவங்க 2வது முறை உயர்த்தக்கூடாது. அவங்க ஆனால் அந்த கேள்வி கரெக்டா சிந்திச்சு நீங்க அந்த கேள்விக்கு உங்களுடைய சமாதானத்தை எனக்கு சொல்லணும். ஓகேவா? அப்ப நான் கேள்வி கேட்கிறேன். உண்மையான கிறிஸ்தவ பக்தர்கள் என்பவர்கள் கையில் நான் கிறிஸ்துவின் பக்தன், இயேசுடைய பக்தன். 2 கேள்வி நான் சொல்லிடுறேன் முன்னாடியே. நான் முன்னாடியே கேட்டுருக்கேன். அப்ப நீங்க இந்த கேள்வி கேட்டுதான் நான் இந்த கேள்விக்கு நான் ஒரு சொல்றேன். அதனால 2 கேள்வி. 1, நீங்கள் இயேசுவின் பக்தனாக இருக்க விரும்புகிறீர்களா? இயேசுவின் சீடர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? புரியுதா? Whether you want to be
Christ or you want to be a disciple of Christ. Devotees and discipleship. பக்தன் and சீடர்கள். இன்னைக்கான நம்ம புனிதர்களுடைய விழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப இந்த ரெண்டு கேள்விக்கு நீங்க எதுவாக விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட், பக்தனா இருக்கிற விரும்புற கிறிஸ்துவின் பக்தன். I am the true follower of Christ Jesus. நான் கடவுளின் பக்தனாக இருக்க விரும்புகிறேன். புரிஞ்சு போச்சு. ஒருத்தர் கூட இல்லையா? யாருமே இல்லையா? பக்தர்களா இல்லையா? நீங்க ஒருத்தர் பக்தர்கள். ஓகே, ஒரே பக்தர். ஓகே, சரி. உண்மை சீடனாக இருக்க விரும்புகிறேன். அதுவும் யாரும் இல்லையா? அப்ப நீங்க ஆலயத்திற்கு உழைக்கும் தருகே இல்லாம யாரெல்லாம் சீடனாக கை வைக்க சும்மா தெரியாது. இதுல வெப்பம் போடக்கூடாது. புனிதர்களுடைய விழா முன்னாடி இருக்கவங்களா எவ்வளோ இதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க. எல்லாருமே சீடனாக விரும்புகிறீங்க. சரி, இந்த கேள்வி இப்ப பக்தனுக்கும் சீடனுக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. சீடன் அவருடைய இயேசுவினுடைய விருப்பப்படி நடப்பவர்கள் சீடர்கள். அப்ப பக்தன் அவரோட நம்பிக்கையா வரும். வேற கருத்து ஏதாவது? வழிபடுபவர்கள், ஜெபிப்பவர்கள் பக்தர்கள். நீங்க நடையா நான் மாதவருக்கு போறேன், நடையா நடக்கிற பக்தர்கள். ஜெபமாலை ஜெபிப்பவர்கள் பக்தர்கள். ஜெபமாலை ஜெபிக்காதவர்களாம் இயேசுவின் சீடர்களா, மாதாவின் சீடர்களா? அப்ப என்ன முரண்பாடு குழப்பமானது. அப்ப பக்தர்கள் என்றால் ஜெபிப்பார்கள், ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். எதுவும் செயல் வடிவம் காட்டாத நபர்கள் தான் பக்தர்கள். ஜெபம் செய்வாங்க, பிரீச் பண்ணுவாங்க, நல்லா ஜெபமாலை சொல்லுவாங்க, டெய்லி கோயிலுக்கு வருவாங்க, பரிசெயர் மாதிரி யாராவது மறிக்கட்டு வந்து ஜெபம் பண்ணி நான் என்ன செஞ்சேன் அதை செஞ்சு சொல்லிடுவாங்க. அதுதான் பக்தர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்ததனுடைய முக்கியத்துவம் என்ன என்றால், நீங்களும் நானும் பக்தராக இருந்து இந்த உலக வாழ்வை முடித்துக் கொள்வதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. அப்ப ஃபாதர் நீங்க சொல்ற மாதிரி அப்ப நாங்க ஜெபிக்கிறதா பொய்யா? எப்பனா நீங்க உங்களுடைய ஜெபத்துக்கு செயல் வடிவம் காட்டாத எந்த ஒரு சகோதரியும் உண்மையான பக்தர்கள் அல்ல. அதுவும் சரி. பக்தர்கள் என்றால் ஜெபிப்பதோடு ஜெபம் கூடிய வாழ்வோடு கூடிய அந்த இறைவனிடம் சேரக்கூடிய அந்த அற்புதமான அதை சொல்றது இந்த சீடர்களுடைய ஞானத்துவம் அமைப்பாங்க. இப்ப இந்த சீடர்களுடைய டிசைபிள்ஷிப், அதாவது இயேசுவினுடைய சீடன் யார் என்றால், இயேசுவினுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்து நிரூபித்து காட்டுவார்கள். இவங்கெல்லாம் ஒரு சிந்தனை சீடர்கள் புனிதர்களாக வாழ்ந்த பொழுது அவர்கள் புனிதர்களாக கருதப்படவில்லை. வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏச்சு பேச்சு
எல்லாமே வரும். துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், கேவலமான பேச்சுகள்லாம் வரும். ஒரு நல்ல ஒரு சாமியாரையில் அவர் நடிக்கிறாரு அப்படி கூட வரும். அந்த சிஸ்டர் அது நடிக்குது அப்படி கூட வரும். எல்லா விதமான விமர்சனங்கள் ஒட்டுமொத்தமாக வரும். ஆனால் ஒரு சில விமர்சனங்கள் உண்மையாக இருக்கலாம். ஆனால் நான் எதை சொல்கிறேன் என்றால், பக்தனுக்கும் சீடனுக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே பார்க்கிற பொழுது, சீடத்துவம் மகத்தானது, பெருமைக்குரியது, போற்றுதலுக்குரியது. புனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால், வாழும் பொழுது எவரும் புனிதர்களாக கருதப்படவில்லை. அவர்களை ஏறெடுத்து பார்க்கிறதுக்கு யாருமே நீங்கள் நல்லா போட்டுக்கிறீங்க, நல்லா சொல்லிக்கிறீங்க, பாடுறீங்க, நல்லா நீங்க நான் எங்களுக்கெல்லாம் போக முடியாது. என் மருமகன் நான் எங்களுக்கு புனிதராக, என் மருமகன் எப்படா புனிதராக, என் மருமகன் எப்ப புனிதராக, என் பிள்ளைகிட்ட நான் புனிதராக முடியும். என் பிள்ளைக்கு ஜெபிக்கவே விடுறதில்லை, ஜபமால சொல்றதே விடுறதில்லை. அப்புறம் செல்போன் வந்துருச்சு, அதை அப்படின்னு பார்த்துட்டே கையாள வேலை போயிடுவாங்க. இப்படியாக நம்முடைய பக்தியானது நிலை குலைந்து போகிறது. நிலை குலைந்து போகிற பொழுது அங்கே அன்பும் பாசமும் இரக்கமும் மன்னிப்பும் அங்க ஒரு ஈகமும் அதிகமான ஒரு போக்காகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையான கிறிஸ்தவன் அவன் அப்படி வாழ்ந்தான், இப்படி வாழ்ந்தான், நான் வாழ்கிறேன் எனக்கு என்ன அப்படின்னு எதையும் நம்ம சொல்ல முடியாது. நான் உண்மையுள்ள சீடனாக வாழ முடிகிறதா, வாழ்ந்து காட்டுகிறதா, பிறரை பெருமைப்படுத்துவார்கள், பிறரை பாராட்டுவார்கள் என்பதை விட நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக, உண்மையுள்ள பக்தனாக, சீடனாக, அதையும் தாண்டி அதற்குரிய சீடனாக நான் தினந்தோறும் பிரதிபலிக்கிறேன். The discipleship, the qualities of discipleship towards my fellow brother. நான் என்னுடைய சீடத்துவத்தை, என்னுடைய புனிதத்துவத்தை, என்னுடைய சேவையை என்னை சார்ந்து வாழ்கிற மக்களுக்கு எப்படி காட்டுகிறேன். அவர்கள் பெருமை பாராட்டினாலும் பாராட்டப்படவில்லை என்றாலும், நான் என் பக்தியும் விசுவாசத்தையும் என் ஜபத்தையும் என்னுடைய சொற்களும் செயல்படும் பார்க்குபவர்கள் தான் உண்மையுள்ள சீடர்கள். இப்ப நீங்க சொல்லலாம், நான் பக்தன் அப்படின்னு சொல்லலாம், அது பொய். நீங்கள் பக்தனாக மட்டும்தான் இருக்க விரும்புகிறீர்கள். இன்றைக்கு எல்லோருமே சில நேரங்களில் பக்தனாகவே இருந்துட்டு அப்படியே போயிடணும், கழிச்சிடும். சில நேரத்தில் அதுக்கும் அறியாமல் தெரியாமல், ஆனால் சீடனாக இருக்க நாம் விரும்புவதில்லை. காரணம், சீடனாக இருக்க விரும்புவர்கள் ஒவ்வொருவரும் அதிகமாக கேவலப்பட வேண்டும், கஷ்டப்படும், வேதனைப்படும், துக்கப்படும், அவமானப்படும், எல்லா விதமான பேச்சுகளும் உருவாகும். அதைதான் நாம் பார்க்கிறோம். நீங்கள் அன்னை மரியாதை புனிதர்களின் நாமத்தை தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக, உண்மையுள்ள சீடராக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புனிதர்கள் அனைவருடைய விழா இன்னைக்கு எல்லாரும் புனிதர்களுடைய பேர் ஒரு விதத்தில் எல்லோரும் வச்சிருக்கிறேன். அந்த புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான். அவர்கள் இந்த மண்ணுலகில் உயிர் வாழ்கிற வரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்த கடவுளாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது கூட வந்த பிறகும் அவர் இறக்கும் வரை அவருக்கு கடவுள் பட்டம் கிடைக்கிறார். அப்பப்போ நான் நல்ல செஞ்சேன், நல்ல கெட்ட செஞ்சேன், நம்ம கண்டுக்கலாம் டெய்லி சாப்பிட்டு
இதுதான் மனிதனுடைய அந்த மனிதனுடைய எண்ணங்கள். அன்புக்குரிய நீங்களும் நானும் இந்த நல்ல இந்த கருத்து மட்டும் நல்ல ஆழமாக போட்டீங்க. பக்தனாக இருக்க விரும்புகிறாயா அல்லது சீடனாக இருக்க விரும்புகிறாயா? சீடனாக இருக்க விரும்புகிறவர்கள் ஒவ்வொருவரும் நாள்தோறும் தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும். ஜபமாக உருட்டிக்கிட்டே இருந்தால் வெற்றி வரவே வராது. நீ 10 வருஷம் 100 வருஷம் கூட நீ 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்து நடையா நடந்தாலும் ஆனால் அந்த ஜபமாலைக்கு ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால் வாழ்ந்து வர வேண்டும். அந்த ஜபமாலை எவ்வளவு தெரியுங்களா? ஒரு நான் யாரெல்லாம் பைபிள் படிச்சதுன்னு கேட்ட ஒரு ஞாபகத்தை கேட்கும்போது அவர் சொல்ல நிறைய சொல்லுங்க. ஒரு கூட நான் வாழ்க்கையில் ஜபமாலை பைபிள் வருஷத்தை வேண்டாம் ஒரு முறை தான் நான் படிச்சிருக்கேன். சில பேர் அமைச்சர் சொன்னாங்க, அதாவது ஆதி ஆகமத்திலிருந்து திருவதி வளர்ந்தது. ஆனால் ஒரே ஒரு சகோதரி எழுதுன்னு சொன்னாங்க, கண் எழுந்த சகோதரி, ஃபாதர் நான் தினந்தோறும் நான் முழு பரிசுத்த வேதாகமத்தையும் படித்துவிட்டு தான் நான் உணர செல்கிறேன். அதற்கு என்ன அர்த்தம்? நீ ஜபமாலை செலுத்துகிற பொழுது நீ பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறாய் என்ற அர்த்தம். படிக்க தெரியாதவங்க படிக்கிறாங்க. ஏனென்றால் ஜபமாலை என்ன இருக்கு? 4 தேவரகசியங்கள் இருக்குது. மகிழ்ச்சிகளை பேருமைகள், ஒளியும் தேவரகசியம், துக்க தேவரகசியம், மகிமையின் தேவரகசியம். இந்த 4 தேவரகசியங்களும் அன்றாட வாழ்வில் நீ ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்திற்கு நீங்கள் 2 வகையான வழிகளை நீங்கள் காட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறீர்கள். ஒன்று, பரிசுத்த வேதாகமத்தை எப்படி படிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் என்பதையும், இயேசுடைய முழு வரலாற்று நிகழ்வுகளையும் நீங்கள் படிக்கிறீர்கள். அவர் வாழ்ந்த வாழ்க்கை இந்த உலகம் எப்படி உருவானது என்பது தெரிய வருகிறது. அதே போது உண்மையுள்ள பக்தனாக அல்ல சீடனாக வாழ விரும்புகிறவர்கள் இதை அனுசரிப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த சீடர்களுடைய புனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிற பொழுது பாருங்க, அவங்க அநீத அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அணிந்து கொண்ட அந்த ஆடைகள் என்ன பார்க்கும்போது சொல்லப்படுகிறது அழகாக. பாருங்க, அவங்களுடைய ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஃபேவரட் ஒவ்வொருத்தருக்கும் சாப்பிட்றது உணவுக்கு வந்து நம்ம ஃபேவரட் ஃபுட் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டன் பிடிக்கும், சிக்கன் பிடிக்கும், இந்த மாதிரி பல விதமான ஃபேவரட் ஃபுட் இருக்கு. ஆனால் புனிதனுடைய ஃபேவரட் ஃபுட் என்னன்னா அவர்கள் உணவு அருந்துகிறார்கள் இல்லையோ, ஆனால் திருப்பலி அன்றாடம் திருப்பலி கண்டு ஆண்டவருடைய பரிசுத்தமான விலை மதிக்க முடியாத உணவை உட்கொள்வதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய சக்தியும் மிகப்பெரிய நீடிய பொறுமையும், நீடிய பொறுமை நீடிய ஆயுளையும் கூட்டி கொடுத்தது. அவர்களுக்கு என்னதான் அந்த பரிசுத்தமான திருநத்தத்தை உணர்வதால் ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவருடைய திருவுணவை உட்கொள்கிறது. அவர்களுடைய ஆயுள் காலம் நீடிக்கிறது. ஆயுள் காலம் இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் இருந்தாலும் இறந்தாலும் அவருடைய புகழ் ஓங்கி நின்று கொண்டிருக்கிறது என்றால், அவர்கள் வாழும் பொழுது தன்னுடைய உணவாக, தன் உடலுக்கு ஆழ்ந்த உணவாக அவர்கள் தினந்தோறும் எடுத்துக்கொண்ட ஒரு உணவு என்கிறார். பரிசுத்தமான விளைவிக்க முடியாத அவருடைய இயேசு கிறிஸ்துடைய திருநத்தமும் திரு உடல்தான் என்று சொல்லப்படுகிறது. அதே அவருடைய ஃபேவரட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லப்பட்டார். விசுவாசத்தை, நம்பிக்கையை, ஆழை
நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தன்னுடைய ஆடையாக அணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல அவர்களுடைய ஃபேவரட் சிம்பிள் அப்படின்னு சைன்ஸ் ஆஃப் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஃபேவரட் சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவா கடவுளுடைய சிலுவையின் அடையாளத்தை தங்களுடைய நெஞ்சில் பதிந்து கொண்டு அவர்கள் கரத்தில் பிடித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையின் சிலுவைகளை அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சிலுவை அவமானங்கள், சிலுவையின் நிமித்தம், பக்தியின் நிமித்தம் வந்த அவமானங்கள் எல்லாத்தையும் தாங்களே சுமந்து சென்று அவர்கள் வெற்றியை கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவருடைய இன்னொரு ஒரு ஃபேவரட்டான ஒரு மூமெண்ட் எப்படின்னா the deep depth of Christ's love was dwelling in their heart. அப்படின்னா ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும், அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கடவுளுடைய அன்பை அவர்கள் சுவைத்து பிரதிபலிக்கின்ற பொழுது உள்ளத்தால் வெளிப்புறத்திலும் சரி, உள்ளார்ந்த ஆன்மாவிலும் சரி, இதயத்திலும் அவர்கள் கடினப்பட்டாலும் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவுக்காகவே அவர்கள் ஆழ்ந்து மறித்தார்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். எனவே அதே போல அவர்களுடைய ஒவ்வொரு சேவையும், ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்கள் செல்கின்ற பொழுது இந்த புனிதர்கள் தன்னுடைய இந்த உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகளை விட்டுவிட்டு இறைவனுடைய கவர்ச்சிக்குள்ளாக, இறைவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கவரப்பட்டு ஒளியின் இருப்பிடமாக அவர்கள் வாழ முற்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே நீங்களும் நானும் பக்தனாக மட்டும் இருந்து விடாமல், பக்தனா என்றைக்காவது நாளா உபவாசம் இருப்பாங்க, புருஷன் இருப்பாங்க, கால சிற்பம் போடாமல் நடப்பாங்க. அது பக்தனுடைய வாழ்க்கை. ஆனால் சீடனுடைய வாழ்க்கை தினந்தோறும் சாட்சியாக வாழ்வதுதான் அது உண்மையான கிறிஸ்தவம் என்பதை இன்றைய நாளில் நாம் நினைவு கொண்டு தியானிக்க வேண்டும். இந்த புனிதர்கள் அனைவரும் நம் உலகத்தையும் நம் உள்ளங்களையும் நிறைவாக ஆசிரியருக்கு வழிநடத்தும்படியாக நாம் சொல்லிப்போம். ஆமென். Yeah.
ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் உமது பார்வையில் மதிப்பிற்குரியவர்களாக இருக்கின்றோம் என்ற உள்ளார்ந்த நிறைவுடன் வாழ்வின் கடமைகளையும் பொறுப்புகளையும் செவ்வனவே நிறைவேற்றக்கூடிய லட்சியங்களை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய திடமான வலிமையான மனதினை தந்தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்ற இறைவா, வாழ்வில் ஆதரவற்று துணையின்றி ஆறுதலின்றி தவிக்கும் மாந்தர்களை, அவர்களின் மனத்துயரை மனபாரங்களை கண்ணீரை கண்ணோக்கும். அவர்களின் மனத்துயரை மாற்றி உடனிருந்து ஆறுதல் அன்பை அளித்து ஊக்கப்படுத்தி அவர்களை தேற்றி அவர்கள் வாழ்வை ஏற்றி கண்டிடும் வகையில் அவர்களின் மகிழ்ச்சியில் உண்மை காணும் மாந்தர்களாக நாங்கள் வாழ்ந்திடக்கூடிய நல் இதயத்தை தந்திர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரை மேலானவர் என்ற இறைவா, 32 ஆண்டுகளாய் குளத்தில் இறக்கிவிட ஆளின்றி எத்துணை பொறுமையோடு காத்திருந்த மனிதர் நீ சுகம் தந்து வாழ்வு கொடுத்தீர். 18 ஆண்டுகளாய் தீ ஆவி பிடித்து புண் விழுந்து
சகோதரமே, நாம் இவர் முன்னணி ஒப்பு கொடுக்கிற உன்னதமான கலையெல்லாம் இறைவனை கேட்டதாக படிச்சுவீர்கள். ஆண்டவரே, புனித அனைவரின் பெருமைக்காக நாங்கள் உமக்கு துதிக்காணிக்கைகள் உமக்கு வந்தனமாய் இருப்பனவாக. இவ்வாறு அப்புனிதர்கள் ஏற்கனவே சாக தன்மையை பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகின்ற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதையும் உணர செய்கிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானவரே, என்னுடைய நாமத்தை என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்களுக்கு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் அன்னையாகிய எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு வருகிறீரே. அங்கே எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கிய நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விளைகின்றோம். அங்கே திருநாயின் உறுப்பினர் உண்மையை அடைந்து மாட்சி பெறுகிற மகிழ்கின்றோம். ஏனெனில் வருவற்றை எங்களுக்கு உதவிகளையும் முன்மாதிரியும் அவர்கள் வழியாக வருகின்றீர். ஆகவே புனிதர்களோடும் தூதர்களின் பெருந்தர்களோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றிப் புகழ்ந்து ஆர்வமிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஒவ்வொரு ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திருநகரமாகவும் எங்களுக்கு வைப்பாராக. அவர் பாடுபட்ட உடல் கழிந்து தனக்கு எழுந்த போது ரத்தத்தை எழுந்து இறைப்பவர் கூறி வாழ்த்து வைத்து தம் சீடர்கள் அழைத்து அவர் கூறுகிறார்கள், அனைவரும் இதிலிருந்து பெற்று கூறுங்கள், ஏனெனில் இது உங்கள்
தம் அறிவு நிறைந்த திருக்கரங்களால் அதை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி இறைப்புகள் கூறி வாழ்த்து தம் சீடர்களுக்கு அடுத்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இவ்விரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் என்பது வாழ்க்கை நோக்கத்தை வெளிப்படுத்தும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணத்துக்கு ஒளியை குறித்தவர்களை ஏற்றுக்கொண்டு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்குள்ளவர்களை தூய் ஆவியாக சேர்க்க வேண்டும் என உமை தாண்டி கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவுகள் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராளர் எல்லா திருநிலைகளாகிய எங்களோடு உமது திரு அவையை நிறைவேறச் செய்தல். மேலும் உயிர்க்கும் பெருநோக்குள் கொள்ளுங்கள் சோதர சோதனைகள் மீது அனைவரையும் இறக்கத்துடன் பொழுது உமது திருமுக ஒளியினுடைய நடைமுறையில் விளக்கமாயிரும். கணவரின் கணித்தாயார் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் பங்குவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தந்தை பெற்று திருமகனை கிறிஸ்து வழியாக ஒரு குழந்தைக்கு வரவல்ல உமை தாழ்மையாக கொண்டாடுகின்றோம். நாங்கள் பாவத்தில் எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கண்ணீரும் கலவற்றிடலாமாய் இருப்போமாக. நாங்கள் எல்லோரும் இருப்பதற்காகவும் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். என் அமைதியை நடிக்கிறேன் என்று திருத்துவதற்கு முடிகிறேன். அவர்களை பாராமல் ஒரு திருக்கவை கண்ணோக்கி இந்த கவையை ஒற்றுமை சவால்களை செய்கின்ற வகையிலே ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு பெற்றுள்ளதாக சவால் விஷயம்
இதோ இறைவன் இதோ உலகின் பாவங்களை போகிற உன்னத இயேசுவின் இவருடைய அற்புதமான இறைந்த விருதுக்கு அழைக்கப்படுகிற நாளை பெற்றோர்
அவருடைய குடும்பத்தை அன்னை நிறைவாக ஆசிரியர்களாக வேண்டிக்கொள்ளும். என்னுடைய தந்தை பொறுப்பையை போன்ற பேருக்கு உமது ஆட்சி வருக, ஒரு திருவுடமையுடைய நிறைவேறது போல மண்ணுலையும் நிறைவேறுக. அருள் பெற்றவரை வாழ்ந்து ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவரே, உங்களுடைய திருவயிற்றிற்கு அறியாமல் இயேசுவும் ஆசை பெற்றவரே. தந்தைக்கு மகனுக்கு தூயாக உண்டாவதாக. திருப்பதியுடன் மேலும் நாளை காலை 6 மணியிலிருந்து இறந்தவர்கள் பெயர் வாசிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து 7:30 மணிக்கு திருப்பணி நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்வார் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதைத் தொடர்ந்து கல்லறை அமைக்கப்படும். நன்றி. கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. சிறப்பு வாசிப்புகளை தலைவருவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாக நிற்கச் செய்த இறைவன் புனித திருத்தூதர்களின் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அவருடைய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் நிகழச் செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பெற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயார் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்கள் திருப்பலி நிறைவேற்று. புனிதரின் நாமத்தை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம், புனிதருடைய பரிந்துரையும் வாழ்த்துக்களும் அனைவரும். எல்லோருமே ஒரு விதத்தில் புனிதர்கள் தான். ஆனால் அந்த புனிதத்துடைய வாழ்க்கையை நாங்களும் பயன்படுத்தி அவ்வளவு செயல்பட்டால் கண்டிப்பாக புனிதர்கள் நம்மோடு பயன்படுவார்கள். நீங்கள் எல்லாரும் மற்றவர்கள் புனிதர்கள் என்று சொல்வார்கள் என்று நீங்கள் நினைச்சு எதிர்பார்த்து புனிதமாக நம்ம அதன்படி வாழணும் அவசியம் இல்லை. நம்ம மனசாட்சிக்கு நம்ம புனிதராக வாழணும். அதுதான் மிக மிக முக்கியமானது. மணிகளும் தோமிய தந்தையும் டீ ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. செல்வாறு கேட்டுக்கொள்கிறேன்.
பரிசுத்த பாவத்தினுடைய ஆற்றலிகளும் அவர்களின் கருத்துக்களாகவும் இந்த திருப்பதி நிறைவேற்றிய ஒருவருடைய உடல்நலத்திற்காகவும் பணிகளுடைய ஆற்றலிகளும் அதே ஒரு பெயர் கோயில் போன்ற கருத்து ஆட்சி வருது உங்கள் திருவுடமைகளில் நிறைவேறது போல மனதிலும் நிறைவேறுக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதியான கருணை